பிரான்சில் உணவகம் ஒன்றில் இலங்கை பெண் உட்பட இருவர் மீது பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக இந்தியர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வால்டுவாஸ் மாவட்டத்திற்குட்பட்ட ஜன் உவான் லமோன் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரிந்த 34 வயதுடைய இந்தியர் மீதே நேற்றைய தினம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி இலங்கையைச் சேர்ந்த ஆவணமற்ற பெண் ஊழியர் ஒருவர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று சக பணியாளரான இந்திய நபருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு விசா இல்லை என்ற பலவீனத்தையும் வேலை பறிபோகும் என்ற அச்சத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த நபர் தன்னை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக குறிப்பிட்டார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதே நிறுவனத்தை சேர்ந்த மற்றொரு பெண் ஊழியரும் இதே போன்றதொரு பாலியல் குற்றச்சாட்டை அந்த நபருக்கு எதிராக பதிவு செய்தார். சமூக மற்றும் நிர்வாக ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்த 2 பெண்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது சுய நலத்திற்காக திட்டமிட்டு பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜூலை மாத தொடக்கத்தில் அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட அந்த நபர் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை முற்றிலுமாக மறுத்தார். விசாரணைக்கு பின் நீதிமன்றம் அவரை சில நிபந்தனைகளுடன் விடுவித்த போதிலும் அரசு தரப்பு வழக்கறிஞரின் மேன்முறையீட்டை தொடர்ந்து அவர் மீது தீவிர நீதித்துறை கண்காணிப்பு தொடர்கிறது. இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட உணவக நிர்வாகம் அந்த ஊழியரை வேலையிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள்